பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு ஆவியானவருடைய ஏவுதலினால் பவுல் இங்க 3 காரியங்களை சொல்கிறார். இன்றைய தினத்திலே இந்த 3வது காரியத்தை குறித்து நாம பார்க்கலாம். கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உங்களால வெற்றி பெற முடியும். ஆங்கிலத்தில் இப்படியாக போட்டிருக்கிறது, ஆல்வேஸ் கிவ் யுவர் செல்ஸ் ஃபுல்லி டு த ஒர்க் ஆஃப் த லார்ட். நம்மை ஆண்டவருடைய வேலைக்கு எப்பொழுதும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் எல்லாம் பயன்பட வேண்டும். அவருடைய வேலையை செய்ய நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நமக்கு என்ன தாளந்து இருக்கோ அதை பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கிரியையிலே நாம் பெருகுகிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். நாம் ஒரு வேலையை செய்யாமல், ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்யாமல், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்யாமல், நாம் வெறும் பக்திமானாய் மட்டும் இருந்து கொண்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து நம்முடைய சபைக்கு போய்விட்டு வந்து இப்படியான காரியங்களில் மட்டுமே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்பது அது சரியல்ல. நம்முடைய விசுவாசம் கிரியை இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி ஆண்டவருக்காக நாம் ஏதாவது வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணையாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் உயிரே, எங்களை ஒரு நாளும் மறவாதவரே, உமக்கே ஆராதனை செய்கிறோம். உமக்கே ஆராதனை.